ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்லது நடக்க போகிறதால தான் இப்போது இதனை கேட்டே ஆகணும்னு நான் அன்பு கட்டளையிட்டேன். நம்பிக்கையோடு இந்த வராகியம்மா நான் சொல்வதை கேட்டால் இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாக தான் நடக்கும் என் செல்லமே. அளவுக்கு மீறி ஆடக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தையும் கெடுதலையும் செஞ்சு செஞ்சு அதை பார்த்து கேலி பண்ணி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்களா? கவலைப்படாத, உரிய நேரத்தில் அவர்களை நான் கட்டாயம் திருத்துவேன். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த அந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திட்டு உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. எதை உன்னுடைய குறையாய் அவங்க பேசினாங்களோ, எதை நீ செஞ்ச தவறுன்னு அவங்க சொன்னாங்களோ, அது எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் நீ பாரு. இந்த உலகத்தில் மீளவே முடியாத துயரம் என்றும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைனும் எதுவுமே இல்லை. நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் என் செல்லமே. மனபலத்தை இழந்து விட்டால் மனிதனுடைய உடல் பலம் என்பது ஒன்றுக்கும் உதவாததாக போய்விடும். நீ தைரியமாயிரு. உன்னுடைய மனபலம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் உன்னால் சுலபமாக சாதிக்க முடியும். இப்போது நான் உனக்கு சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் சீக்கிரமாக உனக்கு புரிய வராமல் இருக்கலாம். ஆனால் துன்பப்படும் வேளையிலும் பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிக்கும் வேளையிலும் உன் மனம் நான் சொன்னதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நான் சொன்ன வழிமுறைகளையும் பின்பற்ற ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. கடவுளை தவிர வேறு எந்த மனிதரையும் இந்த உலகத்தில் நீ அதிகம் நேசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே கர்ம வினைகளையே தனது முகமூடிகளாக போட்டுக்கொண்டு வாழக்கூடிய பொய்முக தோற்றம் கொண்ட மனிதர்கள்தான். எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறையும் இருக்குது, குற்றமும் இருக்குது, தவறும் இருக்குது. அதனால் யாரையுமே முழுசாக நல்லவங்கன்னு நம்பி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதையும் முழுவதுமாக சொல்லிவிடாதே என் செல்லமே. வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைக்கிறதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் உனக்கு நல்லது. யாரை விலக்கி வைக்கணும், யாரை விலகி வைக்கணும்னு நல்லா யோசிச்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகியம்மா என்னைய நீ தேடி வந்து எனக்காக பட்சணம் செஞ்சு கொடுக்கணும், எனக்காக தட்சணை கொடுக்கணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஏனெனில் ஒரு அம்மாவும் தெய்வமும் தானே தன் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் செய்யணும். எந்த தெய்வமும் எந்த தாயும் தன் பிள்ளைகள் சம்பாதிச்சு கொட்டணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதே போல தான் நானும் உனக்கு சொல்கிறேன். நீ எனக்கு தட்சணை கொடுப்பதை காட்டிலும் இல்லாத மனிதர்களுக்கு தானம் செய். தானம் கொடுக்கும் கைகளை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட கரங்களில்தான் நானும் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற நல்லது என்னன்னு எனக்கு தெரியும். அதையும் கூடிய சீக்கிரம் உனக்கு செய்கிறதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சரியாகும். அதை யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நானே உனக்கு தீர்த்து வைக்கிறேன். நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பத்தை கொடுத்து விடாதே என் செல்லமே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கோ. பேசாதவங்களை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு உன்னிடம் பேசுபவர்களிடம் நீயும் சந்தோஷமாக பேசி பழகு. உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் கைகளில் தானே இருக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தா உன்னுடைய எதிர்காலத்தை உனக்குரியதாக என்னால் அமைச்சு தர முடியும். அன்பால ஏமாந்த நீ ஒருபோதும் அழிந்து போக மாட்டாய் என் செல்லமே. அதே நேரத்தில் அன்பு பாசம்னு உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்களும் நன்றாக வாழ்ந்து விட மாட்டார்கள். உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட வெறுக்க வைக்கும். ஆனால் உன்னுடைய அன்பு என்பது உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும் என் செல்லமே. உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உன்னுடைய அன்பை அப்படியே கொடு. ஆனால் உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ அன்பை அளவாக செலுத்தினால் போதும். ஏன்னா நீ மேலும் மேலும் அவங்கள்ட்ட போய் அன்பை காட்டுனினா அவங்க அதை தவறாக எடுத்துக்கிட்டு உன்னை பலவீனமாக நினச்சிக்கிட்டு உன்னை மட்டம் தட்ட பார்க்க நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் உன்னை நிராகரிக்கிறாங்கன்னா நீ ஏன் அதுக்காக சோர்ந்து போகணும்? முயற்சி செய். அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னா யோசிக்காமல் விலகி போயிடு. எப்போதும் நல்லதை செய்யக்கூடிய ஆளாக நீ பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் போதும். யாருமே உன்னை நிராகரிக்க முடியாத அளவிற்கு உன்னை நான் முன்னேற்றி உச்சாணியில் உயர்த்தி உட்கார வைப்பேன் என் செல்லமே. நீ விரும்பியதெல்லாம் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கதான் போகுது. தேவையில்லாமல் கோபப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை குற்றவாளியாக்கும் மனிதர்களிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு எல்லாரிடமும் அமைதியாக பொறுமையாக பேச பழகு. அதுவே உன் வாழ்வில் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். ஓ மனசில் ஒரு சில விஷயங்களை நினச்சி நீ வேதனை அடைகிற.
தாங்க முடியாத வலியும் வேதனையும் சில கஷ்டங்களும் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சமாளிக்க முடியாவிட்டால் என்றாவது ஒரு முறை தனிமையில் அமர்ந்து அழுதுவிடேன் செல்லமே. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்னையும் ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு மனவேதனை இருந்தாலும் மற்றவர்கள் கண் முன்னால் நீ கண் கலங்கவும் கூடாது. அதே நேரத்தில் சும்மா சும்மா தனியாக இருக்கும்போதெல்லாம் நடந்ததை நினச்சி அழுதுகிட்டும் இருக்கக்கூடாது. ஏனெனில் யார் ஒருவர் அதிகம் அழுகிறாரோ அவர் தானாகவே தன்னை பலவீனமாக மாற்றிக்கிட்டு தன்னுடைய தன்னம்பிக்கை ஒளியையும் அணைத்து கொள்வார். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு நல்லது செய்யக்கூடிய ஆளாகவும் நல்ல எண்ணம் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆளாகவும் இருக்கணும். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயம் கொடுப்பேன். அப்படிதான் உன் துன்பங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைக்கப் போகிறேன். ஒரு தவறை நம்ம செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட நீ இப்போது தவறு செய்யக்கூடிய ஆளாக இப்போது இல்லை. ஆனால் ஒரு சில மனிதர்கள் அப்படி இருக்காங்க. நாம் செய்கிறது தவறு தான், இதுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்கலாம்னு வேண்டுமென்றே தவறையும் பொய்யையும் திருட்டையும் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பாவக்கணக்கை நீ சேர்த்து கொள்ளாதே என் செல்லமே. மற்றவங்க தவறு செஞ்சால், மற்றவங்க ஏமாற்றுனா, மற்றவங்க துரோகம் செஞ்சால் செஞ்சுட்டு போட்டும். அவங்கள பார்த்து நீயும் அதை போல மாற எண்ணாதே. உன் மனசில் இருக்கிற வேதனைகளையெல்லாம் போக்கி உனக்கான நல்லது செய்கிறதுக்காக நான் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா மனித மனங்களுக்குள்ளும் 1000 வழிகள் இருக்க தான் செய்து. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது கவனமாக வார்த்தைகளை விடு. உன்னை ஏமாத்திட்டோன்னு சந்தோஷமாக சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டதை நினைத்து கர்வம் கொள்ளும் மனிதர்கள் அதே விஷயத்துக்காக இன்னொருவரிடம் மிக பெரிய அளவில் ஏமாறதான் போகிறாங்க. உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு யாரும் நிம்மதியாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. இன்று உனக்கு கெடுதல் செஞ்சவங்க நாளைக்கு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. இன்னைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிற நீ நாளை நிச்சயம் நல்ல வாழ்க்கையை தான் வாழுவா என் செல்லமே. சூழ்நிலை சரியில்லை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் தன்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூழ்நிலைகள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். அந்த சூழ்நிலையை எப்படி சரியாக கையாளுவது என தெரியாமல் தானே நிறைய பேர் தவிக்கிறார்கள். உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் நீ தான் உன் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கணும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணத்தோட மாறுபட்ட எண்ணத்தோடு தான் இருப்பார்கள். அவர்களால் உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களாக வந்து சேரும். ஆனால் எது வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தோட மன உறுதியோடு இருக்கணுமே தவிர கண்கலங்கவோ வருத்தப்படவோ அழுகவோ கூடாது என் செல்லமே. உன்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நீ வருத்தப்படாத. உன்னை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சிகரமானதாக தான் இருக்கும். சரியோ தவறோ நீ வாழுகிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சபடி உன் மனசாட்சிப்படி வாழ ஆரம்பி. இந்த உலகத்தில் தீர்வுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. அதே நேரத்தில் மற்றவங்கிட்ட போய் தீர்வுகள் கேட்கக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் கோலையோ பயந்தாங்கொல்லையோ கெட்டவனோ கிடையாது. எல்லா நல்ல குணமும் உனக்குள்ளே இருக்குது. என்ன ஒன்று, சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உன்னையும் பக்குவப்படுத்தி உன் மனசுக்குள்ள பலத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கி எல்லா விஷயங்களையும் நீ சமாளித்து சாதனை படைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்தது போலவும் ஆசைப்பட்டது போலவும் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. இந்த உலகத்திலேயே உன்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நீ வணங்க வேண்டியது நீ செய்யும் தொழிலை தானே. நீ செய்யக்கூடிய தொழில் என்பது மிகவும் சரியானது. அதை மதித்து உன்னுடைய தொழிலை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஆளாக நீ மாறி அதை கண்ணும் கருத்துமாக சிறப்பாகவும் சில பல மாற்றங்களை உண்டாக்கியும் செய்தாலே நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதும் நடந்துவிடும். உன் வாழ்க்கையும் வசதியானதாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயம் நடந்தா இன்பம், நடக்காட்டி துன்பம்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி நீ நினைக்கிறதால தானே உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் வருது. எதிர்பார்ப்புகள் தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றுது. எப்போதுமே நீ எதிர்பார்க்கறது போலவே எல்லா விஷயமும் நடக்கும்னு முதல்ல நினைக்காத. ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரலாக நடக்கலாம். அத்தனையும் புரிந்து வாழ தயாராகு.